வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தர்மம். சிறுகதையொன்று. பெண்மணி ஒருத்தி தினம்தோறும் இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்து கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டுச் சுற்றுச்சுவர் மேல் வைப்பாள். அவ்வழி திரியும் கூனல் முதுகு கிழவன் அதை கண்டு எடுத்து ஏதோ முனகிக் கொண்டே போவான். அது அன்றாட வழக்கமாயிற்று. ஒரு நாள் மதிலருகிலேயே நின்று கிழவன் என்ன முனகிறான் என்று செவிமடுத்து கேட்டாள். அவன் முனகியது இதுதான்: நீ செய்த பாவம் உன்னிட்டேயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான். தினமும் இட்லி வைக்கிறேன், எடுத்துட்டு போகிறான். ஆனால் நீ மகராசியாயிருப்பாய், நல்லா இருக்கணும் என்று கையெடுத்து கும்பிட்டு கைகால் விழவில்லை என்றாலும், இட்லி நல்லா இருக்கு என்று பாராட்டவில்லை என்றாலும், ரொம்ப நன்றி தாயே என்று சொல்லக்கூட தோன்றவில்லை. ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும், செய்த புண்ணியம் உனக்கே திரும்பும் என்று தினம் தினம் உளறிவிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள். இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா பரதேசி பயலா என்று திட்டினாள். நன்றி கெட்ட கூனனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆனாளா. நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலை வெறியாக மாறியது. ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என மதில் மேல் வைக்கப் போனாள். மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அப்படி இருந்தாலும் நான் ஏன் இப்படியாகணும் என்ற அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எறிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானாள். வழக்கம் போல கூனல் கிழவன் வந்தான். இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செய்த பாவம் உன்னிட்டேயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் போலிருந்தது அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான். வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவனது ஒரே மகன்தான் அவன். அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாமல் போச்சு, கையில் காசு இல்லை, தெரிஞ்சவங்கள் யாரும் கண்ணில் படவில்லை, மணிக்கணக்கில் நடந்து வந்துட்டே இருந்தேன், நல்ல வெயில், அகூரப்பசி வேறு, மயங்கி விழுந்துட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூனல் முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வைத்து 2 இட்லி கொடுத்து சாப்பிடச் சொன்னான். இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது. இதை கேட்டதும் பேயறிந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள். விஷம் கலந்த இட்லியை கூனனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே எமனாக ஆயிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதைத்தது, கண்கள் பனித்தன. நீ செய்த பாவம் உங்கிட்டேயே இருக்கும், நீ செய்த புண்ணியம் உன்னிடமே திரும்பும். கூனன் முனகலின் பொருள் இப்போது நன்கு புரிந்தது. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே. நன்றி, வணக்கம்.